வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு 4 திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் சற்று முன்பு அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அமலாக்கத்துறையினால் பல்வேறு சொத்து குவிப்பு வழக்கில். அந்த 4 அமைச்சர்கள் யார் யார்? முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அதுவும் திமுகவின் தலைவர். என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் வரிசையாக பல்வேறு சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் தற்போது ஒரு 4 திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் சற்று முன்பு அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த 4 அமைச்சர்கள், திமுகவின் அமைச்சர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைமுருகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி, அடுத்தது ராசா. இந்த 4 திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் அதிரடியாக அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது முதல்வர் ஸ்டாலினுக்கு பேரதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்க முக்கிய புள்ளியை அவரே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த 4 திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்க அமைச்சர்கள் எல்லாருமே பல்வேறு வகையான வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கிலையும் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்ததினாலேயும் இந்த கைது அதிரடியாக நடந்திருக்கிறது அமலாக்கத்துறையினால். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கோடி பணங்கள் அவருடைய சொந்தமான குடோன்லேயோ இல்லை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் பல்வேறு கோடி பணங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் கணக்கிடப்படலை எவ்வளோ கோடின்னு சொல்லிட்டு 4 அமைச்சர்கள்ட்டையும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கணக்கிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் பண்ணதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்க பல்வேறு சர்ச்சையில் சிக்கி இந்த 4 அமைச்சர்கள் தற்போது மீண்டும் திமுகவின் அமைச்சர்கள் தான் சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இது பேரதிர்ச்சியில் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. இதனால் திமுகவோட ஆட்சி கலைவதற்கான வாய்ப்புகள் 90% இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்படியே தொடர்ந்தால் கண்டிப்பாக ஆட்சி கலையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையினால் மீண்டும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இன்னும் சில அமைச்சர்கள் கூட இதில் கைது ஆகலாம் என்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்காங்க. அது பொறுத்திருந்து தான் பார்ப்போம். மறக்காமல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.